மேரிபெத்தம் மண் சரிவில் பாதிக்கப்பட்டு மாக்கந்து தொழிற்சாலையில் தங்கியுள்ள 2 பெண்கள் முன்னெடுத்து வந்த சத்தியாகிரக போராட்டம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. ஹல்துமுல்லை பிரதேச செயலாளரை இன்று சந்தித்து கலந்துரையாடியதன் பின்னர் அவர்கள் இருவரும் போராட்டத்தை கைவிட்டுள்ளனர். மேரிபெத்தையில் ஏற்பட்ட மண் சரிவில் பாதிக்கப்பட்டு மாக்கந்த தேயிலை தொழிற்சாலையில் தங்கியுள்ள 2 சகோதரிகளை தமக்கு தனித்தனியான வீடுகள் வழங்கப்பட வேண்டும் என கோரி சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இன்று காலை ஹல்துமுல்லை பிரதேச செயலாளரை சந்தித்த இருவரும் தமது கோரிக்கைகளை அவரிடம் தெரிவித்துள்ளனர். இந்த பிரச்சினை தொடர்பில் ஏற்கனவே சம்பந்தப்பட்ட அமைச்சுக்கு அறிவித்துள்ளதாக ஹல்துமுல்லை பிரதேச செயலாளர் ஷிரோமி ஜாவிமல இதன்போது தெரிவித்துள்ளார். இவர்கள் இருவரும் கடந்த 20ஆம் தேதியிலிருந்து சத்தியாகிரக போராட்டத்தை மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். நாங்க இன்னைக்கு போராட்டம் தொடங்கி 9 நாள் ஆச்சு. நாங்க இன்னைக்கு ஹல்துமுல்லை பிரதேச செயலகத்துக்கு எங்களை வர சொல்லியிருந்தாங்க. நாங்க வந்து இன்னைக்கு பேசணும் சொல்லி பதிலில் உள்ள திசாபதி பெரியவருக்கு லெட்டர் போட்டு நாங்க இது பண்ணி சாதாரண மாதிரி ஏதாவது கதைச்சு பார்க்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. இதேவேளை ஹல்துமுல்லை நீட்வூர் இலக்கம் 2 தோட்ட மக்களுடைய மயான பூமி சிலரால் ஆக்கிரமிக்கப்படுவதாக தெரிவித்து பிரதேச செயலாளரிடம் இன்று மனு ஒன்று கையளிக்கப்பட்டது. 90 வருட காலமாக பயன்படுத்தப்படுகின்ற தமது மயான பூமியை ஆக்கிரமிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவித்த தோட்ட மக்கள் இந்த மனுவை கையளித்துள்ளனர். மயானம் அமைந்துள்ள காணி அரசு காணியா அல்லது பெருந்தோட்ட நிர்வாகத்துக்கு சொந்தமான காணியா என்பது இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. இதற்கமைய சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் கலந்துரையாடி மக்களின் பிரச்சினைக்கான தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்கு தலையீடு செய்வதாக பிரதேச செயலாளர் உறுதியளித்துள்ளார்.